ஹலோ ஹாய் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஹமீத். இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம்னா, பொதுவா நம்ம ஊர்ல மக்கள் எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஒருவேளை பிரச்சனைன்னு வந்தா அங்கதான் போகணும். அப்ப போலீஸ் உங்ககிட்ட ஒரு வெள்ளை பேப்பரை நீட்டி இதுல கையெழுத்து போடுங்கன்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? ஒருவேளை நீங்க தெரியாம போடுற கையெழுத்து உங்களை ஆயுசு வரைக்கும் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய வைக்கும். அதே சரியான முறையில் போடுற கையெழுத்து உங்களுக்கு சரியான நீதியை பெற்றுத்தரும். இப்ப நாம எதை பத்தி பேச போறோம்னு தெரியுமா? சட்டம் நமக்கு கொடுத்திருக்க முதல் ஆயுதம் என்ன? அந்த ஆயுதத்தோட பேர் தான் எஃப்ஐஆர். எஃப்ஐஆர் என்றால் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முதல் தகவல் அறிக்கை. உதாரணத்துக்கு உங்களை யாராவது மிரட்டுறாங்களா, இல்ல உங்க சொத்தை யாராவது அபகரிக்க பாக்குறாங்களா, இல்ல நீங்க செய்யாத குற்றத்துக்கு உங்களை போலீஸ் தேடுறாங்களா, அப்ப எல்லா நேரத்திலையும் உங்களை காப்பாற்ற போற இந்த 3 எழுத்து எஃப்ஐஆர் தான். அதை பத்தி தான் இப்ப பேசுவோம். இதை தெரிஞ்சுக்க வக்கீலா இருக்குன்னு அவசியம் இல்லை. ஒரு சாதாரண விழிப்புணர்வு உள்ள மனுஷனா இருந்தா போதும். உங்கள் வாழ்க்கையில என்னைக்காவது பிரச்சனை வரும்போது இது உங்களை ஈஸியா காப்பாற்றும். வாங்க பார்க்கலாம். எஃப்ஐஆர்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ எஃப்ஐஆரோட முக்கியத்துவத்தை பத்தி பேசிடுவோம். உதாரணத்துக்கு உங்க வீட்டுல நகை திருட்டு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப பாஸ்டத்தோட நீங்க போலீஸ் ஸ்டேஷன் ஓடி போயிட்டு எனக்கு என்னுடைய நகை காணா போச்சு எங்க வீட்டுல அப்படின்னு நீங்க புகார் சொல்லும் போது அங்க உள்ள போலீஸ் அதிகாரி அந்த புகாரை ஒரு அரசு அதிகார படிவத்துல அதிகாரப்பூர்வமா பதிவு செய்வாரு. அதுதான் வழக்கோட முதல் புள்ளி. அதை வச்சுதான் விசாரணையை தொடங்குவாரு. முக்கியமா எல்லாத்துக்கும் எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. சட்டங்களை 2 வகையாக பிரிப்பாங்க. அதாவது நான் காக்னிசபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் காக்னிசபிள் அப்படின்னா சின்ன சின்ன சண்டைகள். உதாரணத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு கெட்ட வார்த்தை திட்டான், எனக்கு 2000 வாங்கிட்டு காசு தரல, என்ன அவதூறு சொல்றான் அப்படிங்கிற இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. அதாவது காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படிங்கிறதுனா ஒரு பெரிய குற்றத்துக்கு, உதாரணத்துக்கு கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பணம் மோசடி, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் உங்களுக்கு எஃப்ஐஆர் போடுவாங்க. உதாரணத்துக்கு உங்க நண்பர் உங்ககிட்ட 1000 ரூபாய் வாங்கிட்டு தரலைன்னா அதுக்கு எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. ஒருவேளை யாராவது உங்களை கத்தியை காட்டி மிரட்டி காசை பறிச்சுட்டு போனாங்கன்னா அதுக்கு எஃப்ஐஆர் போடுவாங்க. ஓகே, அடுத்து எஃப்ஐஆர் எப்படி பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்படி எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும்னு சொல்றேன். இப்போ நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வாய்மொழியாவும் சொல்லலாம், இல்ல ஒரு பேப்பர்ல எழுதி கொடுக்கலாம். ஆனா பேப்பர்ல எழுதி கொடுக்கும்போது முக்கியமான விஷயங்களை கண்டிப்பா எழுதி ஆகணும். என்ன அப்படின்னா, குற்றம் செஞ்சவர் யார் பேரு தெரிஞ்சா கண்டிப்பா எழுதணும். அப்புறம் பாதிக்கப்பட்டவர் யார், எங்க நடந்துச்சு, எந்த இடத்துல நடந்துச்சு, எந்த தேதியில நடந்துச்சு அப்படின்னு எழுதணும். முக்கியமா நடந்ததை மிகப்படுத்தாம உண்மையா சொல்லணும். அதுக்கப்புறம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த போலீஸ் அதிகாரி உங்கள்ட்ட வாசிச்சு காட்டுவாரு. அதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு நீங்க ஒரு சைன் போட்டுடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு காப்பி கொடுப்பாரு. அந்த காப்பியை நீங்க பத்திரமா வச்சுக்கணும். அது முற்றிலும் இலவசம். ஒருவேளை அந்த போலீஸ் அதிகாரி உங்க புகாரை ஏற்க மறுத்தாருன்னா அங்கே உள்ள மாவட்ட எஸ்பி இருப்பாரு. அவங்கள்ட்ட போய் நீங்க கடிதம் மூலம் புகார் செய்யலாம். அதுவும் உங்களுக்கு நிராகரிக்கப்பட்டதுன்னா நீங்க நேரடியா கோர்ட்டுக்கு போயிட்டு எஃப்ஐஆர் போட முடியும்.